தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கலை தடுக்க எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் அமல். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க மத்திய அரசு உத்தரவு. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மத்திய அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார் பிரதமர் மோடி. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து முக்கிய ஆலோசனை. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். எரிவாயு தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தல். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மேலும் தீவிரமடையாமல் இருக்க தக்க நேரத்தில் சிலிண்டர்கள் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி வலியுறுத்தல். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. ஹோட்டல் உரிமையாளர்களுடன் தமிழக அரசு நாளை ஆலோசனை. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தனியார் தங்கும் விடுதிகளில் தோசை, சப்பாத்தி தற்காலிகமாக வழங்கப்படாது என்று பிஜி விடுதி சங்கங்கள் அறிவிப்பு. இரவு நேர உணவுகள் பட்டியலில் சாம்பார், குருமா கிடையாது என்றும் சட்னி மட்டுமே வழங்கப்படும் என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் ஐடி ஊழியர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் டீ, காஃபி கிடையாது. தங்கும் விடுதிகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பிஜி விடுதி சங்கங்கள் புதிய முடிவு. சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக தமிழகத்தில் மின் விநியோகத்தை தடையின்றி வழங்குவதில் கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு மின்துறை அறிவுறுத்தல். மின் உற்பத்தி தேவை, கையிருப்பை அடிப்படையாக கொண்டு திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் உணவகத்தில் மதிய உணவு இல்லை என்று வைக்கப்பட்ட விளம்பர பலகை. வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தனியார் உணவகம் நடவடிக்கை. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கடைகளை மூடும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக வணிகர்கள் புலம்பல். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் போது அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருப்பூரில் அடுத்த 2 நாட்கள் மட்டுமே உணவகங்கள் செயல்படும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க செயலாளர் நாகராஜன் பேட்டி. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கடையை அடைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் ஆதங்கம். கோவையில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் சிலிண்டர் 50% தான் கிடைப்பதாக கடை உரிமையாளர்கள் வேதனை. மாலை 4 முதல் 6 மணி நேரம் கடையை திறக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் பேட்டி. திருப்பூர் மாவட்டத்தில் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் சிக்கல். புக்கிங் செய்ய வழங்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் தற்சமயம் பயன்பாட்டில் இல்லை என்று வருவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டத்தில் வணிக சிலிண்டர்கள் விநியோகம் முற்றிலும் நிறுத்தம். தினசரி 700 வணிக சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் நிலையில் 2 நாட்களாக சிலிண்டர்கள் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்.
மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக கேஸ் ஏஜென்சிகள் அறிவிப்பு. புதுச்சேரியில் ஹோட்டல் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம். தமிழகத்தில் வணிக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு பின் மேலும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேட்டி. சென்னையில் அம்மா உணவகங்களில் தற்பொழுது வரை சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை. எல்பிஜி மூலம் இயங்கும் மின் மயானங்களிலும் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் விளக்கம். பள்ளி மாணவர்கள் விடுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. சென்னையில் வணிக சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வாடிக்கையாளர்கள் மாற்று எரிசக்திகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதால் அதிர்ச்சியில் உள்ளது திமுக. திமுகவின் தவறான நிர்வாகத்தையும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர் மோடி நாளை தமிழகம் வரவுள்ள நிலையில் ஒப்புதல் வழங்கியது. மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்படுவது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய மைல்கல் என்று பிரதமர் மோடி பெருமிதம். தென் தமிழகத்தில் சுற்றுலா, வர்த்தக மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை பெருமளவு ஊக்குவிக்கும் என்றும் பதிவு. தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேர்காணல். முதல் நாளில் 20க்கும் மேற்பட்டவர்களுடன் தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேர்காணல் நடத்தினர். பாஜகவுடன் கூட்டணி குறித்து மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை என்று தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம். வேட்பாளர் பட்டியலை விரைவில் விஜய் வெளியிடுவார் என்றும் பேட்டி. கரூர் துயர வழக்கில் வரும் 15ஆம் தேதி ஆஜராக விஜய்க்கு புதிய சம்மன் அனுப்பியது சிபிஐ. டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில்தான் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், அமித்ஷாவின் ஸ்லீப்பர் செல். புதுக்கோட்டையில் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். நாட்டில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய். கேஸ் சிலிண்டர் தேவைப்பட்டால் அதை வழங்க தான் தயாராக இருக்கிறேன். நானும் ஒரு கேஸ் சிலிண்டர் டீலர் தான். தமிழக வெற்றிக் கழகத்துடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையா? செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக மீண்டும் நாளை பேச்சுவார்த்தை. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் பேட்டி. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மீது அண்ணாமலை தொடர்ந்த அவதூறு வழக்கு. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை நேரில் ஆஜராகி சாட்சியம்.
அதிமுகவை பார்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சாடல். ராமநாதபுரம் மாவட்டம் குதக்கோட்டை கிராமத்தில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட சமத்துவபுரம் வீடுகள். வீடுகளின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் தொட்டவுடன் பெயர்ந்து விழும் அவலம். தமிழகம் முழுவதும் கொசு உற்பத்தியை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கைதி ஆகாஷ் மரணம் தொடர்பாக மானாமதுரை காவல் நிலையத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த தேசிய தகவல் மைய அதிகாரிகள். மருத்துவம், பல் மருத்துவக் கல்லூரிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு சேர்க்கை இடங்கள் அதிகரிப்பு. MBBS படிப்புக்கான இடங்கள் 7 இருந்து 13ஆகவும், பல் மருத்துவ படிப்பில் 1 இருந்து 2ஆகவும் அதிகரிக்க தமிழக அரசு அனுமதி. ராமநாதபுரம் தொகுதி MP நவாஸ் கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கை திரும்ப பெறுகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். திமுகவில் இணைந்த நிலையில் கூட்டணி கட்சி எம்பியான நவாஸ் கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கு வாபஸ் பெற கோரி OPS தரப்பில் மனு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் காரசார விவாதம். உத்தரகாண்டில் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். போலீசாரின் தடுப்பு வேலிகளை தகர்த்தெறிந்ததால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு. வாக்காளர் பட்டியலில் இருந்து தகுதியுள்ள வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம். மேற்கு வங்கத்தில் தேர்தல் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் நடைபெறும் என்றும் திட்டவட்டம். மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு முன்பாக மீதமுள்ள 53 லட்சம் வாக்காளர்களை சேர்ப்பது குறித்து முடிவு செய்க. தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோவிட் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க புதிய கொள்கையை உருவாக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கோவிட் தடுப்பூசியால் ஏற்பட்ட பக்க விளைவுகளால் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. ஹரியானாவில் கபாடியாவாஸ் கிராமத்தில் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 7 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. மண்ணுக்குள் புதைந்தவர்களை மீட்கும் பணிகள் மும்முரம். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியனான இந்திய அணிக்கு 131 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிப்பு. இந்திய அணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பரிசு தொகையை அறிவித்தது BCCI. மும்பை சென்ற இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு உற்சாக வரவேற்பு. T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதற்கு பாராட்டு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 639 புள்ளிகள் உயர்ந்து 78,205 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 233 புள்ளிகள் உயர்ந்து 24,261 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றது.